வணக்கம் மக்களே, யூடியூப் ஷார்ட் சீரிஸோட எபிசோட் 35 இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். போன எபிசோடில் எடிட்டிங் ஆப்ஸை பற்றிலாம் நம்ம பார்த்தோம் இல்லையா? ஸோ இந்த எபிசோடில் கைன்மாஸ்டரோட பேசிக் எடிட்டிங் டுட்டோரியல்ஸை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஒரு வீடியோ எடிட் பண்ணுறதுக்கு தேவையான பேசிக் ஆப்ஷன்ஸ் எல்லாத்த பற்றியும் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்துருவேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கைன்மாஸ்டர் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதோட இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தாங்க இருக்கும். மேலே இருக்க கிரியேட் நியூங்கிற பட்டனை கொடுத்தீங்கன்னா நிறையா ரெசல்யூஷன்ஸ் உங்களுக்கு வரும். யூடியூப்க்கு ஜென்ரலாக லேண்ட்ஸ்கேப் வீடியோ, போர்ட்ரேட் வீடியோ தான் நம்ம எடிட் பண்ணுவோம் இல்லையா? லேண்ட்ஸ்கேப்புக்கு 16:9, போர்ட்ரேட்டுக்கு 9:16. ஸோ இப்போ நம்ம லேண்ட்ஸ்கேப் வீடியோ தான் எடிட் பண்ண போகிறோம். ஸோ நான் 16:9 அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். எந்த வீடியோ நீங்கள் எடிட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த வீடியோ கிளிப்பை செலக்ட் பண்ணிட்டு மேலே இருக்க டிக் மார்க்கை கொடுத்துக்கோங்க. நீங்கள் கிளிக் பண்ண உடனே அந்த வீடியோ இந்த இடத்துல வந்துடும். இப்போ பேசிக்காக ஒரு வீடியோ எடிட் பண்ணுறதுக்கு என்னென்ன ஆப்ஷன்ஸ்லாம் இதில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். இப்போ இந்த வீடியோ கிளிப் சின்னதாக இருந்துச்சுன்னு வைங்களேன், நீங்கள் அதை ஜஸ்ட் செலக்ட் பண்ணிவிட்டு 2 ஃபிங்கரால் இப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஜூம் இன் ஆகும், அந்த கிளிப் பெருசாகும். இல்லை இந்த கிளிப்பை நீங்கள் சின்னதாகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதே மாதிரியே 2 ஃபிங்கரை வச்சுட்டு ஷ்ரிங்க் பண்ணணும். இந்த மாதிரி சுருக்குனீங்க அப்படின்னா இந்த வீடியோ கிளிப் சின்னதாகும். ஸோ சின்ன வீடியோ கிளிப்ஸ்லாம் எடிட் பண்ணுறதுக்கு இந்த ஜூம் இன் ஜூம் அவுட் ஆப்ஷன் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்ததாக ஒரு வீடியோ கிளிப்பை ட்ரிம் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதில் ஒரு ரெட் கலர் கோடு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். எந்த இடத்துல நீங்கள் வீடியோ ட்ரிம் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல அந்த கோடை வச்சுட்டு ஃபஸ்ட்டு இந்த வீடியோ கிளிப்பை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த கோடை எந்த இடத்துல நீங்கள் ட்ரிம் பண்ணுமோ அதை ப்ளேஸ் பண்ணிவிட்டு மேலே இருக்க சிசர் ஐகானை கிளிக் பண்ணிவிட்டு ட்ரிம் டு லெஃப்ட் ஆஃப் ப்ளே ஹெட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அந்த கோட்டுக்கு லெஃப்ட் சைடு இருக்கிற எல்லாமே டெலீட் ஆயிரும். நீங்கள் டெலீட் பண்ண வீடியோ திருப்பி வர வைக்கணும்னு நினச்சிங்கன்னா லெஃப்ட் சைட் கார்னரில் ஒரு அண்டு ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த வீடியோ கிளிப் திருப்பி வந்துடும். ஓகே, இப்போ அந்த கோட்டுக்கு ரைட் சைடில் இருக்கிற எல்லாத்தையும் நீங்கள் டெலீட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ கிளிப்பை செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த கோடை ப்ளேஸ் பண்ணிவிட்டு சிசர் ஐக்கானை கிளிக் பண்ணி ட்ரிம் டு ரைட்னு கொடுத்தீங்கன்னா அதே மாதிரி அந்த கோட்டுக்கு ரைட் சைடு இருக்கிற எல்லா கிளிப்புமே டெலீட் ஆயிரும். திருப்பி நம்ம ஆஸ் யூஷுவல் அண்டு பண்ணிக்கலாம். அடுத்ததாக இப்போ நீங்கள் இந்த ஒரு கிளிப்பை 2ஆக பிரிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதே மாதிரியே வீடியோ கிளிப்பை செலக்ட் பண்ணிக்கோங்க. சிசர் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஸ்ப்ளிட் அட் ப்ளே ஹெட் அப்படின்ற 3வது ஆப்ஷனை கொடுத்தீங்கன்னா இது 2 கிளிப்பாக பிரிஞ்சிடும். ஸோ இந்த ஆப்ஷன் 2 விஷயத்துக்காக நம்ம கைன்மாஸ்டரில் யூஸ் பண்ணுவோம். ஒன்று, இந்த மாதிரி நீங்கள் ஒரு கிளிப்பை 2ஆக பிரிச்சிங்கன்னா நடுவில் ஒரு ப்ளஸ் ஐக்கான் வரும். அந்த ஐக்கானை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நிறையா ட்ரான்சிஷன் எஃபெக்ட்ஸ் டிஃபால்ட்டாக அவங்க கொடுத்துருப்பாங்க. ஸோ எந்த எஃபெக்ட் வேணுமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு மேலே இருக்க டிக் மார்க்காக கொடுத்துக்கலாம். ஸோ இந்த வீடியோ நீங்கள் ப்ளே பண்ணும்போது உங்களுக்கு அந்த ட்ரான்சிஷன் எஃபெக்ட் ப்ளே ஆகும். இதுக்காக இந்த மாதிரி ட்ரிம் பண்ணுவாங்க, ஸ்ப்ளிட் அட் ப்ளே ஹெட் ஆப்ஷன் சூஸ் பண்ணுவாங்க. இன்னொரு விஷயம் எதுக்குன்னா, இப்போது இந்த வீடியோ கிளிப்பில் இடையில, அதாவது இப்போ நம்ம இங்கே ட்ரிம் பண்ணியிருக்கோம் இல்லையா, இதிலேருந்து இவ்வளோ தூரத்துக்கு பேசும்போது எதாவது தவறாக பேசிட்டீங்க, அது உங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த இடத்துல வச்சுட்டு திருப்பி சிசர் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸ்ப்ளிட் அட் ப்ளே ஹெட் அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுத்தீங்கன்னா இப்போ இந்த நடுவில் இருக்க கிளிப் தனியாக வந்துடும். அதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு லெஃப்ட் சைடு கீழே டெலிட் ஐக்கான் இருக்கும், அதை டெலிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவ்வளோதான், முடிஞ்சு உங்களுக்கு அந்த கிளிப் டெலிட் ஆயிரும். ஸோ நீங்கள் தேவையில்லாத இடத்த ட்ரிம் பண்ணுறதுக்கு, நடுவில் ட்ரிம் பண்ணுறதுக்கு இந்த ஆப்ஷன் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக நீங்கள் எடுத்த ஒரு வீடியோவுக்கு வாய்ஸ் ஓவர் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எந்த இடத்துலேருந்து வாய்ஸ் ஓவரை ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல அந்த ரெட் கலர் கோடை ப்ளேஸ் பண்ணிவிட்டு கீழே ஒரு மைக் சிம்பிள் போட்ட ஐக்கான் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு பார் ஃப்ளக்சுவேட் ஆகுறது உங்களுக்கு தெரியும். ஸோ உங்கள் மைக்கில் நீங்கள் பேச பேச அந்த இடத்துல ஒரு ஃப்ளக்சுவேஷன் இருக்கும். அதுக்கு கீழே ஸ்டார்ட் அப்படின்ட்டு பார்த்தீங்களா, அந்த பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் அந்த பட்டனை ஒன்ஸ் கிளிக் பண்ண உடனே ரெக்கார்டிங் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கீழே ஒரு பார் மூவ் ஆகுறது உங்களுக்கு இப்போ தெரியும். எந்த இடத்துல நீங்கள் ஸ்டாப் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ ஜஸ்ட் திருப்பி ஸ்டாப்னு கிளிக் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஸ்டாப் ஆயிரும். திருப்பி நீங்கள் கண்டினியூ பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதே அந்த ரெட் கலர் கோடை அந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணிவிட்டு கீழே இருக்கிற வாய்ஸ் ஐக்கானை கிளிக் பண்ணி ஸ்டார்ட்னு கொடுங்க. திருப்பி உங்களுக்கு ரெக்கார்டிங் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ திருப்பி தேவையில்லைன்னா நீங்கள் ஸ்டாப்னு கொடுத்துக்கலாம். இந்த ஆடியோவை தனியாக நீங்கள் டெலிட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதை ஜஸ்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதை எடிட் பண்ணுறதுக்கான நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். எப்படி இந்த வீடியோ கிளிப்பை நம்ம ட்ரிம் பண்ணோமோ அதே மாதிரியே இந்த ஆடியோவையும் உங்களால் ட்ரிம் பண்ண முடியும். அதுக்கான ஆப்ஷனும் இதில் இருக்குது. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா ட்ரிம், ஸ்ப்ளிட் இதெல்லாம் இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷன்ஸ்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது உங்களோட வீடியோக்கு ஒரு மியூசிக் ஆட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ரைட் சைடு இருக்கிற இந்த மியூசிக் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் எந்த இடத்துல ஃப்ரீ மியூசிக்கை டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கீங்களோ அதை ஜஸ்ட் செலக்ட் பண்ணிவிட்டு இம்போர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதாங்க. பேசிக்காக ஒரு வீடியோவை எப்படி ட்ரிம் பண்ணுறது, எப்படி வாய்ஸ் ஓவர் கொடுக்குறது, எப்படி மியூசிக் ஆட் பண்ணுறதுங்கிறதெல்லாம் இந்த வீடியோ நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஸோ கைன்மாஸ்டர் சீரிஸ்னு ஒரு பிளேலிஸ்ட்டை போட்டு கைன்மாஸ்டர் பற்றின கம்ப்ளீட் டுட்டோரியல்ஸை நான் 1 by 1 சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ அந்த பிளேலிஸ்ட்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை போய் நீங்கள் விசிட் பண்ணி பாருங்கள். இன்னும் உங்களுக்கு எலாபரேட்டாக நிறையா விஷயங்கள் அதில் இருக்கும். தனித்தனியாக நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பேன் வித் எக்ஸாம்பிள்ஸோட. ஃபைனலாக நீங்கள் எடிட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அந்த அவுட்புட்டை சேவ் பண்ணுறதுக்கு டாப் ரைட் கார்னரில் இருக்கிற இந்த ஐக்கானை செலக்ட் பண்ணுங்கள்.
ரெசல்யூஷன் நான் எப்போயுமே 1080 தான் கொடுப்பேன். அதே மாதிரியே ஃப்ரேம் ரேட்டு நான் 13 தான் கொடுப்பேன். உங்களுக்கு எந்த ரெசல்யூஷன் வேணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃப்ரேம் ரேட்டும் நீங்கள் உங்கள் சாய்ஸ் தான் செலக்ட் பண்ணிக்கோங்க. மோஸ்ட்லி 30 வந்துட்டு ஆப்டாக இருக்கும். கீழே இருக்குது பார்த்தீங்களா பிட் ரேட் அப்படின்னு, இது வந்துட்டு நான் ஹையில் வச்சு எக்ஸ்போர்ட் பண்ணுவேன், குவாலிட்டி கொஞ்சம் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. பட் பிட் ரேட்டை வந்துட்டு நீங்கள் ஹையில் வச்சிங்கன்னா கீழே பாருங்கள் வீடியோட சைஸ் வந்துட்டு அதிகமாக இருக்கும். பிட் ரேட்டை நீங்கள் கம்மி பண்ணும்போது கீழே அந்த வீடியோட சைஸ் வந்துட்டு குறையிறது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் மொபைல் டேட்டாலாம் அப்லோட் பண்ணுறீங்க, உங்களுக்கு டேட்டா வந்துட்டு கம்மியாக தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் பிட் ரேட்டை வந்துட்டு 10 to 15 வச்சுக்கிறது நல்லது. 10 or 15 வைங்க. அப்படி இல்லை அதுவும் அதிகமாக தான் இருக்குது, சைஸ் பெருசாக இருக்குது அப்படின்னா ஒரு 8.5 வைங்க. அதுக்கு கீழே போனீங்கன்னா கொஞ்சம் வீடியோ வந்து கிளாரிட்டி கம்மியாகும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் பிட் ரேட் வந்து ஒரு 15 இருக்கிற மாதிரி பார்த்துக்கிறது நல்லது. ஸோ எல்லாத்தையும் முடிச்சதுக்கப்புறம் கீழே இருக்க எக்ஸ்போர்ட் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு பார் வந்துடும். ஸோ இந்த பார் ஃபுல்லாகி முடியும் போதும் இந்த வீடியோ உங்களுக்கு எக்ஸ்போர்ட் ஆகி சேவ் ஆகிடும். ஸோ வீடியோ எக்ஸ்போர்ட் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபோல்டரில் சேவ் ஆகிடும். இந்த எபிசோடு அவ்வளோதாங்க, இதோட நான் முடிச்சுக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, பிடிக்கலனா டிஸ்லைக் பண்ணிக்கோங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்தா மட்டும்தான் நான் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸும் தொடர்ந்து உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இன்னொரு எபிசோடில் வந்து உங்களை நான் சந்திக்கிறேன். Until then, it's bye from Baba.